கிச்சன் ஈஸியாக எப்படி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். கடாய் சூடானோன்னே 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறா இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 4 பட்டை துண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 4 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்துக்குவோம். பட்டை ஏலக்காய் வெடித்தோன்னே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்குவோம். இதை வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்கட்டும். கடையில் நெய்ச்சோறு அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொடியான பச்சரிசியில் ஆக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பச்சரிசி பேர் துளசி பச்சை. இது 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை கழுவி 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இந்த மாதிரி நல்லா களைஞ்சிக்கணும். பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கணும். அப்போதே நல்லாயிருக்கும் சோறு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. இப்படி கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கணும். இப்போ இதோட ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்குவோம். ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். நல்லா கெட்டி தயிர் 1 கப் அளவு சேர்த்துக்குவோம். 150 அளவு கிண்டி விடுவோம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விடுவோம். இது ஒரு கொதிக்கட்டும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவு ஒரு தேங்காய் எடுத்து நறுக்கி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்குவோம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவு ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். 2 கப் அளவு தேங்காய் பால் இருக்குது. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி, 3 4 கப், மொத்தம் 4 கப்பு சேர்த்து இப்படி கிண்டி விட்டுருவோம். மூடிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். நிமிஷமாச்சு திறந்து பார்ப்போம். இதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 மணி நேரம் அளவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு கிண்டி விட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டுருவோம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலக்கி விட்டுருவோம். இதை மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். தண்ணிலாம் வற்றி சோறும் ஓரளவு லெவலாக வந்துருச்சு. தண்ணிலாம் உறிஞ்சினோன்னே இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கணும். இப்போ இதை இறக்கிட்டு ஒரு பழைய தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் ஹையில் வச்சு இந்த சட்டியை தூக்கி இது மேலே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். தம் போட்டு ஹையில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு 50 மில்லி அளவு நெய்யை இதில் சேர்த்துக்குவோம். இதை ஒரு பிரட்டி விடுவோம்.
பெரட்டி இப்படி லெவல் பண்ணி மூடி வச்சுருவோம். இதில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் தம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். சூப்பரான தேங்காய் பால் நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. அரிசிலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இதோட கோழி குழம்பு பொடி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.